இன்னொன்னு ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்டிங், அது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் தான் எதிர்பார்த்து உள்ள வர்றாங்க, வச்சிருக்கேன்னு வர்றாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் நிறைய பேருக்கு இல்ல. பிரச்சனைக்கான சொல்யூஷன் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே வந்துரும், நம்மளை தேடி வந்துரும். பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேடி ஓடக்கூடாது. சொல்யூஷனை நோக்கி ஓடுனீங்கன்னா ஒண்ணு தப்பான கைடன்ஸ், இல்ல தப்பான ஒரு டெசிஷன்ஸ் எடுத்து முடிச்சிருவீங்க. இந்த சொல்யூஷன்ங்கிறது சில நமக்கு இல்யூஷன் மாதிரி கண்ணில் வந்துரும், அதை எடுத்து பண்ணிடுவோம். அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நமக்கு பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் அதுவே தேடி வரும். புரியுதுங்களா? அப்ப பிரச்சனையை புரிஞ்சுக்க பழகணும். புரிஞ்சுக்கிட்டா சில நேரம் பிரச்சனையை ஓடி போயிடும், பிரச்சனை இருக்காது. அது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ அப்ப ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் வளர்த்துக்கணும். இது எல்லாமே கம்பைண்டா இருந்துச்சுன்னா உங்க வளர்ச்சியை, உங்க வாய்ப்புகளை யாரும் தட்டி பறிக்க முடியாது. சரிங்களா? ஆபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கூட எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யார்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல.